கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 66ஆம் சங்கீதம் 17வது வசனம். சங்கீதம் 66 வசனம் 17. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய அனுபவங்கள் ஆண்டவரை குறித்து அநேகமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு சங்கீதங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது கடவுளோடு எப்படி அவர் ஒன்றித்து கடவுளை தன் வாழ்க்கையின் மைய பகுதியில் வைத்து ஆண்டவரை நம்பி அவர் வாழ்ந்தார் என்றும், கடவுள் தாவீதின் வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவராக இருந்து அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும், குறிப்பாக தாவீதை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றினார் என்பதை நாம் தெளிவாக வாசிக்க முடியும். இன்றைக்கும் நாம் வாசித்த இந்த வசனத்தில் தாவீது குறிப்பிடுவது என்ன? நான் வாயை திறந்து ஆண்டவரிடத்திலே நான் பேசினேன். ஜெபத்தின் மூலமாக என் காரியங்களை நான் ஆண்டவரிடத்திலே நான் சொன்னேன். அதற்கு பிறகு அவர் என்ன செய்யப்பட்டார்? என் நாவினாலே அவர் புகழப்பட்டார் என்று குறிப்பிடுகின்றார். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என்று சொல்லி தாவீதினுடைய 2 நிலையை இங்கே பார்க்கின்றோம். முதலில் அவர் என்ன சொல்லுகிறார்? என் வாயினால் கூப்பிட்டேன் என்பது எதை குறிக்கிறது? ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதை, விண்ணப்பத்தை கொண்டு செல்வதை குறிக்கிறது. இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதை. எதற்காக நன்றி செலுத்துவதை? எந்த காரியத்திற்காக தாவீது தன் வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்தாரோ, வேண்டுதல் செய்தாரோ, ஜெபித்தாரோ, அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் இருந்து அவர் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு மகனாக ஆண்டவரை புகழ்ந்து துதித்து தன் நாவினாலே அவர் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனைய சங்கீதங்கள் அநேக பகுதிகளிலே ஆண்டவரை துதிக்கிற சங்கீதங்களாக காணப்படும். அதுதான் தாவீது இங்கே குறிப்பிடுகின்ற என் நாவினால் அவர் புகழப்பட்டார். நான் வாயினால் கேட்டதை ஆண்டவரின் கொடுத்தார், நான் அவரை புகழ்ந்து பாடுகின்றேன். நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன், துதிக்கின்றேன் என்று குறிப்பிடுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதின் அனுபவத்தில் இருந்து இன்றைக்கு நமக்கு கடவுள் தருகின்ற அற்புதமான ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? நாம் எந்த காரியத்திற்காக கடவுளை நோக்கி கூப்பிடுகிறோமோ அந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் அலட்சியமாக இருக்க மாட்டார். நிச்சயமாக அதிலே ஆண்டவர் நமக்கு பதில் செய்வார். அதற்கு பிறகு நாமும் தாவீதை போலவே துதிக்கிற மக்களாக நாம் மாறி போய்விடுவோம். ஜெபிக்கிற மக்களாக மாத்திரம் அல்ல, நாம் துதிக்கிறவர்களாகவும் மாறிவிடுவோம். ஏன்? நம்முடைய ஜெபத்தை அவர் ஒரு பொழுதும் புறக்கணிக்கின்ற கடவுள் அல்லவே அல்ல. இன்னைக்கு அநேக நேரங்களிலே நாம் என்ன நினைக்கின்றோம்? நான் ஜெபிக்க மட்டும் செய்கின்றேன் ஆண்டவரை நோக்கி, ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு எந்த பதிலும் வருவதைப் போல் காணப்படவில்லை என்று நினைக்கின்றோம். இல்லை அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிப்பது உண்மையானால் அவரை புகழ்ந்து பாடுவதும் உண்மை. எந்த வாயை திறந்து நாம் ஜெபிக்கிறோமோ அதே வாயினாலே அவரை துதிக்கும்படியாகவும் கடவுள் நமக்கு கிருபை செய்வார். ஏன்? அவர் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற கடவுள். ஆகையால் இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிற நாம் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த மாதம் முழுவதும் அநேக காரியத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன், ஆவலோடு கூட நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரவில்லை என்று நினைக்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய அனுபவம் உங்களுடைய அனுபவமாகவும் மாறும். ஏனென்றால்
அவர் பட்சபாதம் பார்க்கிற கடவுள் அல்ல. தாவீதிற்கு மாத்திரம் அவர் கிருபையை தருகிறவர் அல்ல. நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபை தந்து நம்மை நேசிக்கின்ற ஆண்டவராயிருக்கிறார். ஆகையால் தாவீதின் அனுபவத்தை நம்முடைய அனுபவமாகவும் மாற்றி போடுவார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், தாவீது விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வரும்பொழுது நீர் கிருபையாய் இறங்கி கர்த்தாவே தாவீதிற்கு அதை நல்கினதினாலே அவர் புகழ்கின்ற ஒரு மனிதனாக மாறிப்போகிறார். அந்த அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவதற்காய் தோத்திரம். அதற்காக நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம். கிருபையாய் இறங்கியவர்களும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.